இந்த மனித வாழ்க்கையை பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான், ஒன்றும் தெரியாத விஷயம் அல்ல. கடலிலே அலைகள் கரையிலே பார்த்தோம் என்றால் மீண்டும் மீண்டும் அலைகள் பாய்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆக அந்த கடலிலே அலைகள் பாய்வது போல ஒரு புயல் அடித்தால் எப்படி இருக்கும், ஆக இந்த வாழ்க்கையிலும் இதுபோன்றுதான் எத்தனையோ நிலைகள் நம்மை சுழன்று சுழன்று அடிக்கின்றது. இதையெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் இப்படி அலைகள் பாய்வது போல புயல் அடிப்பது போல இன்னல்கள் வருந்தால் அப்படி வரும் சமயங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞானகுரு தம்முடைய அனுபவத்தை இதில் சொல்லுகின்றார், நமக்கு இதில் வழிகாட்டுகின்றார். நாம் நன்றாகத்தான் இருப்போம், ஒன்றுக்கும் ஆகாதவன் நமக்கு முன் திடீரென்று வந்து நீ என்னையா செய்து விடுவாய் என்று கேவலமாக பேசிவிட்டால் அதை கேட்டவுடனே நாம் என்ன சொல்வோம், உன்னை தொலைத்து விடுகின்றேன் பார், இவனுக்கு வந்த குசுமையெல்லாம் பார் என்று உணர்ச்சி வசப்படுகின்றோம். சிலர் வேண்டாத பேச்சுகளை நாம் பேச வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிடுகின்றோம். ஏனென்றால் அவன் சொல்லக்கூடிய நிலையில் நமக்குள் உணர்ச்சிகளை தூண்டப்பட போகும்போது நான் என்ற அகந்தை வந்து அதற்குள் நாம் சிக்கி அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைப்போம். அதற்குண்டான முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருப்போம். அவனுக்கு இடைஞ்சல் செய்து அவனை அழிக்க வேண்டும் என்று இந்த உணர்வு நாம் எடுக்க எடுக்க அது நம்மை அழிக்கக்கூடிய சக்தியாக வளர்ந்துவிடும் என்பதை நாம் தெரிவதில்லை. அது மட்டுமல்ல, நாம் சேமித்து சம்பாதித்து வைத்திருக்கின்றமே அந்த செல்வத்திற்கும் வேலை வந்துவிடும். செல்வத்தை சேமிக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம். ஆனால் அடுத்தவனை இந்த மாதிரி அழிக்க வேண்டும் என்று கோர்ட்டோ கேஸோ இதையெல்லாம் அழையக்கூடிய நிலைகளுக்கு அவன் மீது பழிதிருக்கும் நிலையாக செயல்பட ஆரம்பித்து விட்டால் பின் அந்த கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் சாப்பாட்டுக்கும் இப்படி எத்தனை நிலைகள் கையில் இருக்கக்கூடிய காசையெல்லாம் கொடுத்துவிட்டு என்றைக்குத்தான் இதிலிருந்து விடுபடப் போகின்றோமோ தெரியவில்லையே என்று கடைசியில் இப்படி வேதனைப்பட்டு பார்த்தமென்றால் கையிலே சம்பாதித்த பணம் எல்லாம் காணாமல் போகும். ஆனால் நமக்கு அதாவது இது போன்ற செயல்களை ஆதரிப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள், அப்படித்தான் செய்ய வேண்டும், அவனை விடக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு பக்கம் பணம் போய்கொண்டே இருக்கும், காணாமலே போய்விடும். இப்படி இந்த அலையிலே சிக்கி விடுகின்றோம். இது ஒரு வரம். குடும்பத்திலே எல்லோரும் நன்றாக இருப்பார், ஆனால் ஒரு பையன் சொன்னபடி கேட்க மாட்டான், ஏட்டிக்கு போட்டியாக செய்து கொண்டிருப்பான், இடைஞ்சல் செய்வான். அவனை ரெண்டிலே ஒன்று பார்க்க வேண்டும் என்று சொல்லுவோம். அவனுக்கு சொத்தையே கொடுக்கக்கூடாது என்று இதையும் எண்ணிக்கொள்வோம். நல்லவனாக நடக்க வேண்டும் என்று அவன் மனம் திருந்தி வந்தால் கூட தொலைந்து போறவன் எங்கேயோ போடான், உனக்கு ஒரு காசு கூட கிடைக்காது நீ செய்த வேலைக்கு என்றெல்லாம் அதிலே மூழ்கி அந்த அலைகளில் சிக்கிவிடுவோம். அவன் மேல் முதலிலே பாச அலையில் இருக்கின்றோம், ஆனால் வெறுப்பு அலைகள் வந்துவிட்டால் அதிலே மூழ்கி விடுகின்றோம். ஆனால் அது மட்டுமல்ல, அவனோடு விடுவதல்ல, அவனை எண்ணி அவனை நினைவால இப்படி மூழ்கினாலும் மற்ற பிள்ளைகளிலும் இதே போன்று பேச ஆரம்பிப்போம். டேய், அவனை மாதிரி யாரும் ஆகி விடாதீங்களா என்று இந்த அலையில் அங்கேயும் போய் மோதச் செய்யும். அப்பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள், பார் என்னுடைய அப்பா எப்பொழுது பார்த்தாலும் அவனை வைத்துக் கொண்டு என்னையும் ஜாடை மாடியாக இப்படி என்னையும் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று அடுத்தவனும் சொல்ல ஆரம்பிப்பான். அங்கேயும் வெறுப்பு அலைகள் பாய்ந்து அதிலே சிக்கி விடுவோம், அதிலே மூழ்கி விடுவோம். ஆனால் எதை எதை செய்ய வேண்டும் என்ற நிலையில் அறியாதபடி எப்படி சம்பாதித்து அதை சேமிக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி நல்லபடியாக வளர்க்க வேண்டும், இந்த வாழ்க்கை எப்படி உயர்ந்த நிலையில் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணக்கூடிய நிலைகள் செம்மையான நிலையில் எண்ணாதபடி கௌரவம் போன்ற எத்தனை அலைகள் சிக்கிக் கொண்டு அதில் தத்தளித்துக் கொண்டே இருப்போம். அது மட்டுமல்ல, கையில் 5-6 காசு இருந்தாலும் இதையெல்லாம் சம்பாதித்து என்ன பலன், இப்படி எல்லா இடங்களிலும் இப்படி பணம் போய்க் கொண்டிருக்கின்றது, இப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள், நான் என்னதான் செய்வது என்று இந்த புலம்பல் வருவோர் போவோர் அனைவரிடம் இதை கதைகளாக சொல்லிக் கொண்டே இருப்போம். இப்படி மீண்டும் பல அலைகளில் சிக்கி அந்த அலைகளிலேயே மீண்டும் மீண்டும் மூழ்கி கொண்டிருப்போம். மீளும் நிலையோ மற்றவர்களை மீட்கக்கூடிய நிலையோ வழி தெரியாது தத்தளித்துக் கொண்டிருப்போம். பெரும்பகுதியான குடும்பங்களில் இப்படித்தான் இருக்கும். வாழா முடியாத நிலையில் கொண்டு மீளாத துயரத்தில் தான் சுழண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையிலே. காரணம், உயர்ந்த பொருள்களை போட்டு நாம் சமைத்தாலும் அதில் சிறிதளவு நஞ்சு கலந்து விட்டால் அந்த நஞ்சு அதனுடைய செயலாக்கம் அது எப்படி இருக்குமோ இதுபோன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்ந்த குணங்கள் கொண்டு நாம் வாழ்ந்தாலும்
எத்தனையோ அலைகளில் சிக்கி சின்னாபின்னமாய் புயலிலே அமிழ்ந்து விடுகின்றோம். உதாரணமாக, ஒரு புயல் அடித்தது என்றால் அது பெரும் நிலைகளாக பரவி அருகில் இருப்பது அனைத்தையுமே அழித்து விடுகின்றது, அடித்து சென்று விடுகின்றது. புயல் அடித்து ஓய்ந்த பின் பார்த்தால் எதையும் காண முடியாது. நாம் அனைத்துமே சிதறண்டு சின்னாபின்னப்பட்ட நிலையை காண முடிகின்றது. அது வெளியிலே புயல் அடிப்பது போன்று மனித வாழ்க்கையில் புறம் புயல் வீசினால் எப்படி இருக்கும், என்ன வாழ்க்கை என்று நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்தும் வலு இழந்து இருள் சூழச் செய்து கடைசியில் நம்மை என்ன வாழ்க்கை என்று விரக்தி அடைந்து தற்கொலைக்கு அழைத்து சென்று விடுகின்றது. அதோட நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருந்த ஆசைகள் அனைத்துமே சுக்குமுறாக சிதறி அழிந்து விடுகின்றது. புயலின் நிலையில் இப்படி சிக்கும் பொழுது அந்த ஆசைகள் அனைத்தையுமே அது நொறுக்கி விடுகின்றது. அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும், இப்படி பண்ண வேண்டும் என்று அனைத்து நிலையிலும் அது நொறுக்கி விடுகின்றது. ஆனால் இதையெல்லாம் மீட்க வேண்டும், இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அந்த தீமை செய்து கொண்டிருக்கும் அலைகளை பிளக்கும் தன்மைக்கு வர வேண்டும். அதை பிளக்கும் தன்மைக்கு வர வேண்டும் என்றால் ஞானகுரு இங்கே இதைத்தான் தெளிவான நிலைகளாக சுட்டிக்காட்டி மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழிகள் கொண்டு நம் எல்லையை வகுப்போம். அவர் யாரோ எவரோ சொல்வதை கேட்டு நாம் அந்த வழிகளில் செல்வதை காட்டிலும் மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் நமக்கு காட்டிய வழிகள் கொண்டு அவர் வழியிலே நம்முடைய எல்லை வகுப்போம் என்று ஞானகுரு சொல்லுகின்றார்கள். என்றால் அந்த மகரிஷிகள் அனைவரும் எத்தகைய இருளையும் ஒளியாக மாற்றிக்கொண்டே உள்ளார்கள். பேரானந்த பெருவாழ்வாக சப்தரிஷி மண்டலமாக வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். அந்த ஞானியை சென்றடைந்த எல்லையை நாம் அனைவரும் அடைவோம். அடையக்கூடிய நிலைக்கு எமக்கு குரு அனுபவபூர்வமாக கொடுத்த நிலைகளை எம்முடைய வாழ்க்கையில் அதை நிதர்சனமாக காட்டிய நிலைகளைத்தான் உங்களுக்குள்ளும் சுட்டிக்காட்டி இது போன்ற இன்னல் வரும் காலங்களில் மகரிஷி குரு ஈஸ்வராய குருவுடைய அருளை பெற்று அவருடைய அருளால் எல்லா மகரிஷியின் அருசக்திகளையும் பெற்று வரக்கூடிய அலைகளை நாம் பிளந்து அவர் காட்டிய வழியில் நம்மை எல்லையை வழி அமைத்து இந்த பிறவியில் நாம் பிறவியிலா நிலை அடைவோம். அந்த நிலையை அடைய நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். நம்மால் நிச்சயம் முடியும். நம்முடைய எண்ணத்தால் எப்படி தீமைகள் வந்ததோ நம்முடைய மன உறுதி கொண்டு குருவை எண்ணி ஞானிகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தை எண்ணி அவர்கள் சென்றடைந்த எல்லையை நாமும் வலுவாக பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை பற்றற்றதாக மாற்றி அந்த எல்லையை நிச்சயம் நாம் அடைய முடியும் என்று நமக்கு இந்த உபதேசத்தின் வாயிலாக வாழ்க்கையில் வரும் புயல்களையும் இன்னல்களையும் கடந்து தெளிந்த நிலையில் செயல்படும் மன உறுதி கொடுக்கின்றார்கள்.